பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க சரியான வழியை விட்டு இப்போ கூகுள் மேப் காமிக்கிற ஒரு தப்பான வழியில நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப திடீர்னு பார்த்தா நீங்க தப்பான வழிக்கு போறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? தப்பான வழிக்கு வந்ததே வந்துட்டேன், இனி பேசாம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினைப்போம். கைமானா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா திரும்பி அகைன் யூ டர்ன் போட்டுட்டு பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, நான் போக வேண்டிய அந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தவறி போகிற வழியே கண்டுபிடிச்சு வந்தா உங்க வாழ்க்கை என்கிற வழியில நீங்க தவறி இருப்பீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு நான் வந்துட்டேன், வழி தவறிட்டேன், சரி இனி உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இதுல பிரயாணம் பண்ணுவோன்னு நிறைய பேர் உங்க மனசுல சொல்றத ஆவியானவர் உணர்த்துகிறார். வாலிப தம்பி கவனிச்சு, நீ தெரிஞ்சு கொண்ட பாதை சரியில்லடா. இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்கிற வாழ்க்கையை. நீ ஆரம்பிக்கும் போதுதான் நீ தவறி இருக்கிற. நீ ரொம்ப தூரம் போய் தவறுனே நீ நினைக்கிற. இல்ல, நீ ஆரம்பத்துல தவறி இருக்கிற. நீ இப்ப திரும்பி வந்துட்டேன்னா இனி இருக்கிற 60 வருஷமா இனி இருக்கிற 50 வருஷமா ஆண்டவர் உன்னை ரொம்ப அழகா நடத்துவாருப்பா. நீ அதை விட்டு திரும்பி வா, அப்படியே போயிடாத.